ஆச்சு சாவா போச்சா வச்சா போன போற விட்றா திருக்கோயில வாங்கிக்கலாம் விட்றா திருக்கோயில் இல்ல பார்த்தா வெங்கட சாமான கம்யூனிட்டி பையா ஐயோ அண்ணா அவன் இடிச்சா இடியில ஐயோ அண்ணா அவர் இடிச்சா இடியில எனக்கு நெஞ்சு வலிக்குது உனக்கு நெஞ்சா வலிக்குது அம்மா எனக்கு அவனுக்கு கொஞ்சமா வலிக்குதான் அப்படி இருந்து போதிடும் தெய்வீகமான திருச்சபை ஆமாங்க கதிரவன் ஞான கையால் கடவுளை கொள்வான் குட்கள் சுதியோடு ஆடிப்பாடி நிதி செய்யும் பெருக்கள் எல்லாம் ஆமா பொதியாளர் தூவி போற்றும் புதங்கள் தன் தொழில் செய்தேற்றும் மகனே எந்நாட்டிற்கு முன்னால இருக்கும்படியான எல்லை கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் அந்த முருகப்பெருமானுக்காக உத்தரவு அன்று தேர் திருவிழா நடத்தி இடுமன் பூஜையை முன்னிட்டு இடும் பூசை அவனுக்கோ ஓரிரவு தாமலம் ஆமா தெருக்கூத்து யாரு வச்சிருக்காங்க யாரு ஆமா கரும்பாலுங்க தலைவரா நல்லாகிறியா அனைவர் குடும்பத்திலும் இந்த வள்ளிப்பங்கவன் குடியிருந்து எந்த ஒரு குறைபாடு வராமல் முருகப்பெருமான காட்சியம்மா தமிழ்நாடு வந்தேன் யாரும்மா எந்த ஊரம்மா பேரம்மா கேட்டியாமா சும்மா இங்கே வராதா கங்கா பவானி என்று சொன்னேன் அப்படி இருந்தாலும் அது இருக்கின்றாரு கைலாய சீசா கைலாய சீசா ஓ கைலாய பரமக்கடவுள் ஓ கைலாய வாசலா அவருக்கு இளைய தேவியாகிய கங்கா பவானி நான் அவருடைய சடாபரத்திலே இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் ஏதோ காரணத்தில் இல்ல வீட்டுக்காரர் இருக்கிறார் பாரு கங்கை வந்து விட்டாரா வாஞ்சாமி அவர் என்ன நினைத்தார் சீக்கிரமா வரத்தோம் ஆமா ஒண்ணு கோடான கோடி வணக்கம்.
சிரசில் அமர்ந்திருப்பாய். வாழ்க. ஆமா அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு வாக்கியம். கேளு. எனக்கு வாழும் என்று வாக்களித்தார். இந்த பாவையாலை பரம்பரே கங்கா பவானியாகப்பட்டவள் வர வேண்டும். அப்படி என்று அதிசீக்கிரமாக என்னை அழைத்த சமாச்சாரம் உன் அடுத்த தந்ததி பிறகு தெரிவிக்கின்ற தூரமாக இரு. சதாபரத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆமா அப்படியே இரு. ஐயா, டேய், ஐயா.